அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பொதுவாகவே வந்து இந்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் நிறைய பேர் வந்து போய் லாக் ஆகிக்கிறாங்க. நிறைய அதன் பற்றின ரிசர்ச் அதிகமாக இருக்குது. எனக்கு இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அதுதானா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள். இல்லை இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணலாம், கர்மா தான் சொல்லி எல்லாத்தையும் விட்டுறதா, இல்லை நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நான் பண்ணணுமா, எனக்கு நான் அப்படி பண்ணுற மாதிரி இருந்தாலும் நான் தோக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர். ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் கர்மாவை பற்றி இருக்கும். ஏன்னா மெயினாக நம்ம எதை பார்த்தாலுமே வந்து அதிகமாக இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கோம். நீ என்ன விதைக்கிறியோ அதை வந்து அறுவடை செய்வாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி நீ என்ன செய்கிறியோ அதை நாளைக்கு வந்து திரும்பவும் நீ ரிட்டர்ன்ஸில் வந்து எடுத்தே ஆகணும். இன்றைக்கி நீ செய்யக்கூடிய பாவம் நிச்சயமாக ஒரு நாள் ஒன்று வந்து அதை தாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து இந்த கர்மா ரிலேட்டடான விஷயங்களே நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து எப்படி வேலை செய்யுது, இது இந்த கர்மா அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த யார் வந்து இயக்கிறது அப்படின்னக்கூடிய கேள்விகள் வந்து எல்லாமே வந்து நிறைய பேருக்கு தோணும். ப்ளஸ் அதை விட ரொம்ப அதிகமாக தோணக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இங்கே எல்லா மனிதர்களும் சமம் தானே. இப்போ நான் வந்து இங்கே கார் ஓட்டிகிட்டு போகிறேன்னா இன்னொரு நபருக்கு அந்த காருன்ற ஒரு விஷயமே இல்லாமல் இருக்குது. எனக்கு கைகால் நல்லா இருக்குன்னா இன்னொரு நபர்களுக்கு வந்து கைகால் அடிபட்டு இருக்குது. பணம் காசு எல்லாம் எனக்கு இருக்குன்னா இன்னொருத்தருக்கு வந்து அது இல்லாமல் இருக்குது. பேர் புகழ் வந்து அவங்களுக்கு இருக்குது, எனக்கு இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பேரிஷன்லாம் வரும். ஸோ அப்போ இறைவன் படைக்கப்பட்டதில் அவங்க ரொம்ப உயர்ந்த ஒரு பிறவியாகவும் என்னை வந்து ஒரு தாழ்ந்த பிறவியாகவும் ரொம்ப ஒரு குறைவான பிறவியாகவும் என்னை வந்து பார்க்குறாங்களா. ஸோ மனித பிறவினாலும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு கொடுக்கப்படலையே. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து கர்ம விதின்னு சொல்லக்கூடிய கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ திருவள்ளுவரே வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வினை உடைமைன்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தில் சில விஷயங்களை ஒரு மாதிரி சொல்கிறாரு. ஊழ் சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த ஊழ்னு சொல்லக்கூடிய இந்த அதிகாரத்தில் விதி தாண்டா எல்லாமே அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. அந்த ஆழ்வினை உடைமைன்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தில் டேய் விதிலாம் ஒன்றும் கிடையாது, நீ எந்த செயலை செய்கிறியோ அந்த செயலுக்கு உண்டான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீ அனுபவிச்சே ஆவ. ஸோ அதனால் செயல் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு சொல்லி ஒரு இதில் சொல்கிறார். அப்போது நீ வந்து எந்த ஒரு விஷயத்த நீ வந்து விதி அப்படின்னு சொல்லி விட்டுறாம நீ எந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமாக நம்பி அதை வந்து ரொம்ப செயல்படுத்துறியோ நிச்சயமாக உனக்கு உண்டான ஒரு கூலி கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நான் எதை நம்புறது? நான் ரொம்ப பெரிய ஆளாக பார்க்கக்கூடிய திருவள்ளுவரே ஒரு இடத்துல வந்து விதி தாண்டான்னு சொல்லி சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல வந்து விதிலாம் எதுவும் இல்லை, நீ வந்து செயல் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் எதை நம்புறதுனே தெரியல, இதுக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட கேள்வி இருக்கும். அதை விட நான் ஒன் செஷன்லாம் நான் அதிகமாக பேசுகிறதுனால நான் என்ன அதிகமாக பார்க்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த கர்மா அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தில் நிறைய போய் லாக் ஆகிக்கிறாங்க. நிறைய அவங்களுக்குள்ள நிறைய பதிவுகளை வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ கர்மானா இப்படி தாங்க இருக்கும், அதனால தான் நான் அனுபவிக்கிறேன், அது செய்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அதை பற்றிலாம் எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. இந்த ப்ரெசென்ட்டில் கர்மா வா இல்லையா அதெல்லாம் கிடையாது. இந்த ப்ரெசென்ட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா அது உங்களை பெரிய லெவலில் அடுத்த இடத்துக்கு அதுவே கூட்டிகிட்டு போகும். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து இந்த கர்ம விதின்னு சொல்லக்கூடிய கிளாஸில் நம்ம பேச இருக்கிறோம். நெக்ஸ்ட் வர இருக்கக்கூடிய இந்த கர்ம விதி கிளாஸு ஜூன் 4 to ஜூன் 7 வரைக்கும் 4 days கிளாஸாக நம்ம எடுக்க இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் கர்மாவை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்ம விதி, அந்த கிளாஸோட நேமு. அதுக்கு டேக்லைன் என்ன அப்படின்னா, ரீரைட் யுவர் இன்னர் ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது தான் அதோட டேக்லைன். ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி மாற்றி எழுதுறது அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் சந்திர விபர்ஷனா சேலஞ்ச் அட்டன் பண்ணவங்க, பிரம்ம முகூர்த்த வேக்கப் செஷன் சேலஞ்ச் அட்டன் பண்ணவங்க அண்ட் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். நீங்களும் சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. சும்மா நார்மலாக உள்ளே வந்து இது வரைக்கும் சந்திர விபர்ஷனா வந்தவங்களா இருக்கட்டும், பிரம்ம முகூர்த்த வேக்கப் சேலஞ்சாக வந்தவங்களா இருக்கட்டும், அவங்களாம் திரும்பவும் இப்போ நம்மளோட கிளாஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான காரணம் அவங்களோட லைஃப்பில் பெரிய பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நடந்திருக்கு. ஸோ ஜஸ்ட்டு சும்மா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிளாஸு. இது உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ மீண்டும் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிங்க. லாஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து வச்சுக்காதீங்க. ஸோ ஹெக்டிக்காக இருக்கும். அதனால் வந்து நிக் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்து பண்ணாமல் கொஞ்சம் குயிக்காக வந்து உங்களோட சீட்டை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றிகள். வணக்கம்.